வெல்லிங்டன் என்கிற வெண்மணி அவர்களை, மணவிழா நாயகி மணமகள் ஹெலன் மெரிட்ரா என்கிற ஜோதி அவர்களை, மணமகனின் தந்தை மருத்துவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மருத்துவர் அணியின் மாநில செயலாளர் மருத்துவர் கு. சேகர் என்கிற தாமரையார் அவர்களை, மணமகனின் தாயார் ஆண்டோனின் ஜாப் அவர்களை, மணமகனின் உடன்பிறப்பு நெல்சன் அவர்களை, மணமகளின் தந்தை தாயார் மணிமேகலை என்கிற சாரான் அவர்களை, எசேக்கியல் ராஜா அவர்களை, இந்த நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மண்டல துணை செயலாளர்கள் கோவி தமிழகன், கீதா செல்வம் ஆகிய தோழர்களே, மாவட்ட பொருளாளர் சுடர்மொழியன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் வேதராஜ், அந்தோணி, சுடர்வளவன், சுகன்யா, செல்வகுமார், பிரபாகரன், மு. மாதவன், அரவிந்த்குமார், ராபின் செல்வன், பூபாலன், ஈவேரா, சுதாகர், பாக்கியலட்சுமி, மகேஸ்வரி ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தம்பி தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே, இவ்விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி சிறப்பித்திருக்கிற மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணன் பாப்பா சுப்பிரமணியம் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் முருகையன் அவர்களை, திராவிடர் கழகத்தை சார்ந்த தோழர் அருண் காந்தி அவர்களை மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களை, இயக்கத்தின் மேனாள் மண்டல செயலாளர் தம்பி இரா கிட்டு அவர்களை, மாவட்ட பொறுப்பாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, துணைநிலை அமைப்புகளை சார்ந்த முன்னணி நிர்வாகிகளே, மணமக்களின் உற்றார் உறவினர்களே, நெடுநேரமாக காத்திருக்கும் என் உயிரின் உயிரான பெயர்கள் இருக்கின்றன. இப்போதே நண்பர்களை தாண்டிவிட்டது, 1 மணிக்கு மேலாகிறது. பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். திருமண நிகழ்ச்சி, மணமக்களை வாழ்த்துவிட்டு உடனே செல்லலாம் என்று வந்தால் இங்கே பொதுக்கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது செல்வது என்கிற உணர்வோடு நீங்கள் அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மணமக்கள் இருவரும் மெத்த படித்தவர்கள், நாட்டு நடப்புகளை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள். எப்படி ஒரு இல்லற வாழ்வை இனிதே நடத்த வேண்டும், நல்லறமாக நடத்த வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல தேவையில்லை. அவர்கள் இல்லறம் வந்ததிலிருந்தே மைக்கு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு, எக்கு அடிச்சுட்டே இருக்கு.
கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கு. ஹலோ ஹலோ, இந்த மாதிரி ஹலோ 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 ஹலோ. மாணவர்கள் இருவரும் மெத்த படித்தவர்கள், நாட்டு நடப்பை அறிந்தவர்கள். ஆகவே இல்லறத்தை நல்லறமாக நடத்துவார்கள். பெரியோரின் நல்வாழ்த்துக்களோடு நான் இணைந்து அவர்களை வாழ்த்துகிறேன். மருத்துவர் சேகர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மருத்துவ தொண்டு மையத்தை தலைமை வகித்து நீண்ட காலம் வழிநடத்தி வருகிறார். தந்தை தொல்காப்பியர் அவர்கள் காலமான பிறகு அவருடைய நினைவு நாளை ஒரு குடும்ப நிகழ்வாக செய்ய வேண்டும் என்கிற அளவில் மட்டும்தான் எனக்கு திட்டம் இருந்தது. அதை கட்சி நிகழ்ச்சியாக பெரிய அளவிலே ஆண்டுதோறும் நினைவு கூர்ந்திட நான் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் நம்முடைய மருத்துவர் சேகர் அவர்கள் ஐயா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அங்கனூரில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பொதுமக்களுக்கெல்லாம் சித்த மருத்துவ முகாமை நடத்த வேண்டும் என்ற திட்டத்தை என்னிடத்தில் வந்து சொன்னார். முதலில் அவர் அவ்வாறு சொன்னபோது அதற்கு நான் இசைவு தந்தேன். அதன் பிறகு தொடர்ந்து அதை நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனாலும் அவர் விடாப்பிடியாக தொடர்ந்து சித்த மருத்துவர்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் 10-20 கிராமங்களில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் அழைத்து மருத்துவ முகாமை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நான் அதை பற்றி யோசிப்பதே இல்லை. ஆனால் அவர் சரியாக ஜூலை மாதம் வந்ததும் என்னை தேடி வந்து விடுவார். அவரை பார்த்த பிறகுதான் எனக்கு அப்பா நினைவு நாளே வரும், நினைவுக்கு வரும். இந்த முறை இவ்வளவு மருந்துகள் வாங்க வேண்டி இருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டேன் என்று சொல்லுவார். ஒவ்வொரு ஆண்டும் 10க்கும் மேற்பட்ட சித்த மருத்துவர்களை அழைத்து வந்து அவரவர் சொந்த செலவிலே, போக்குவரத்து செலவிலே வந்து ஒரு நாள் முழுவதும் அங்கே இருந்து அந்த முகாமை வெற்றிகரமாக நடத்தி வருவதை நன்றி பெருக்கோடு இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு திருமணம், நேற்றைக்கு அப்பா நினைவு நாள். அந்த மருத்துவ முகாமுக்கு அவர் வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. யாருக்கிட்டையாவது சொல்லி நீங்க பார்த்துக்கோங்க, எனக்கு குடும்பத்தில் திருமண ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி தவிர்த்திருக்க முடியும். மிகுந்த வியப்பாக இருந்தது எனக்கு. நாம ஒரு நிகழ்ச்சி குடும்பத்தில் ஏற்பாடு பண்ணிட்டோம்னா அந்த நிகழ்ச்சியை முடிக்கிற வரையில் நமக்கு ஒரு பதற்றம் இருக்கும். அது சின்ன நிகழ்வாக இருந்தாலும் பெரிய நிகழ்வாக இருந்தாலும் அதை இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று நமக்குள் ஒரு பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கும், பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும். திருமணம் பெரிய நிகழ்வு, குடும்பத்திலே
பல நிகழ்வுகள் நடக்கலாம். திருமண நிகழ்வு என்பது இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் ஒரு தொடக்க நாள். ரெண்டு பேர் சேர்ந்து அவர்களின் வாழ்க்கையை தொடங்குகிற நாள். அதன் பிறகு அவர்கள் இணைந்து வாழ வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும், அவர்களின் வம்சத்தை விருத்தி செய்ய வேண்டும், அவர்களை ஆளாக்க வேண்டும். ஆகவே திருமணத்தை 1000 காலத்து பயிர் என்று சொல்வார்கள். குறுவை சாகுபடி மாதிரி அல்ல. 6 மாசத்துல விளைச்சலை கண்டா போதும், அது 6 மாசத்துல அறுவடை பண்ணி விட முடியும் அப்படின்னு செய்கிற பயிர் அல்ல. அது 1000 காலத்து பயிர். அப்படியே வம்சம் வம்சமா தலைமுறை தலைமுறையாய் அது நீண்டு கொண்டே போகும். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது கிடையாது. திருமணம் பண்ணாம இருந்தா முற்றுப்புள்ளி, அது கிளையோட நின்று போயிடும் ஒரே ஆளோட. அதுக்கு பிறகு அங்க தொடராது. ஆகவே திருமணம் என்பது பெரிய ஒரு நிகழ்வு குடும்பத்தில். இப்போ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும். எனக்கு அவன் பத்திரிக்கை வைக்கலன்னு அப்புறம் சண்டைக்கு வருவாங்க, என்னை மதிக்கிறது சண்டைக்கு வருவாங்க. யார் யாருக்கெல்லாம் அழைப்புதல் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் தேடி தேடி போய் கொடுக்க வேண்டும். வருகிறவர்களை மதித்து வரவேற்று அவர்களை கும்பலிலே நாம் கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் அதுவே பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. நாம் போன கல்யாணத்துக்கு அந்த ஆள் என்னை பார்க்கவே இல்லை, மதிக்கவே இல்லை, எனக்கு பெரிய அவமானமாக போயிடுச்சு. நான் வேலையெல்லாம் விட்டுட்டு மெனக்கெட்டு அந்த குடும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று போனேன். என்னை வாங்கி கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, உட்கார்ந்து சொல்றதுக்கு ஆள் இல்லை, ஒரே கும்பலும் கூச்சலுமாக இருந்தது. ஏண்டா போனோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு என்றெல்லாம் வருந்தக்கூடிய நிலை உருவாகிவிடும். ஆகவே இந்த நாளுக்கு தந்திருக்கிறோம், அவர்கள் எல்லாம் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு வருகிற போது ஒவ்வொருவரையும் வரவேற்பதற்கென்று தனித்தனி ஆட்களை நியமனம் செய்து அவர்களை முறைப்படி வரவேற்று முறைப்படி அமரச் செய்து சிறப்பிக்க வேண்டிய பொறுப்பு. ஏன்னா எவ்வளவு கவனமா செஞ்சாலும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நிறைய விமர்சனங்கள் வரும், குறைபாடுகள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிற போது நேற்று மாலை 5 மணி வரையில் அவர் அங்கனூரில் இருந்தார். என்னை கூட இரவே வந்துவிடுங்கள் என்று சொன்னார். திருவாரூருக்கு வந்துட்டா கொஞ்சம் நீங்க நீண்ட நேரம் தூங்கலாம். அவருடைய நம்பிக்கை அப்படி. இங்க இருக்கிற தம்பிங்க அதை விட்டாதானே 6 மணிக்கே வந்து உட்காந்து ராத்திரி 2 மணிக்கு வந்தாலும் 200 பேர் நிற்பாங்க. அங்கேயே 12 மணிக்கு மேலாச்சு. நாங்கள் சாப்பிட்டு ஹோட்டலை விட்டு வரும்போதே 12:15. அதுக்கு பிறகு 2-2.5 மணி நேரம் பயணம் பண்ணணும். அதோட இங்க திருச்சியிலே தங்கிட்டு காலையில் போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்கேயே தங்கிட்டோம். 10 மணிக்கெல்லாம் இங்கே வந்து சேர்த்து விடுவோம் என்று முயற்சிக்க முடியவில்லை. அப்போதும் அவர் பதற்றப்படவில்லை. எப்போ நீங்க வரீங்களோ வாங்க, பொறுமையா வாங்க, அவசரப்பட வேண்டாம், நீங்கள் வரும்போதுதான் நிகழ்ச்சி தொடங்கும். அவருக்கு நான் பார்த்தது இப்ப 15-20 வருஷமா பழகிறேன். அவர் எடுக்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார். எந்த சூழலிலும் பதற்றப்பட மாட்டார். எவ்வளவு நெருக்கடியான பிரச்சனையா இருந்தாலும் அதை ரொம்ப சைலண்டா பொறுமையா நிதானமா சகிப்புத்தன்மையோடு எதிர்கொள்ளக்கூடியவர். அவரை பாராட்டுவதற்காக நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு மனுஷனையும் நம்ம பார்த்த உடனே படிக்கிறோம்ல, ஆளை பார்த்த உடனே அவர் எப்படி இருப்பார், எப்படி அவர் செயல்படுகிறார். தாமரை அவர்கள், அதாவது சேகர் அவர்கள், குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நிதானமாக எதிர்கொள்வார். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முதன்மையான தேவை அதுதான்.
பதற்றப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, உணர்ச்சி வயப்படக்கூடாது, வார்த்தையை கொட்டிவிடக்கூடாது. எல்லோருக்கும் இது பொதுவான வரையறை. அப்படி அவர் நிதானமான முறையிலே தனது இல்லற வாழ்வை வெற்றிகரமாக நடத்தி இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு, மூத்த பிள்ளைக்கு இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு நான் மதுரையில் செயற்குழு வச்சிருந்தேன். சாயந்தரம் அவசர அவசரமா ஓட வேண்டாம், மருத்துவர் சேகருக்காக இந்த நாளை ஒதுக்குவோம் என்று நான் இந்த செயற்குழுவை கூட நாளைக்கு தள்ளி வைத்துவிட்டேன். 17ஆம் தேதி நாளைக்கு திருநெல்வேலியிலே நடத்துவதாக இருந்தது. நாளைக்கு மட்டும் 2 செயற்குழு. இதுவரை எல்லா இடங்களிலும் ஒரு செயற்குழு தான், மாலையில் தான். நாளைக்கு காலையில் மதுரையில், மாலையில் திருநெல்வேலி முடித்துவிட்டு இரவோடு இரவாக நான் பயணம் செய்து திருப்பூருக்கு போக வேண்டும். நாமக்கல் நிகழ்ச்சிகள் எல்லாம் முடித்துக் கொண்டு திருப்பூருக்கு போகணும். அதன் பிறகு டெல்லிக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர், மாநாட்டை ஒட்டி நிறைய பணிகள். இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நாம் நடத்த வேண்டும். ஆக இந்த மாநாட்டு பணிகளுக்கு இடையிலே மருத்துவர் சேகர் அவர்களின் இல்ல நிகழ்ச்சியிலும் பங்கேற்பதில், அதன் மூலம் டெல்டா சிறுத்தைகளை சந்திப்பதில், உங்களிடையே உரையாற்றுவதற்கான வாய்ப்பை பெற்றதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக மருத்துவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தோழர்கள் இங்கே உரையாற்றுகிற போது குறிப்பாக இடிமுரசு சொன்னார், எங்களை எல்லாம் இன்றைக்கு பொதுவெளியிலே தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு ஆளாக்கி இருக்கிறார். அதனால் அவரை தலைவராக பார்ப்பதை விட தாயாக பார்க்கிறோம் என்று சொன்னார். அவர் சொன்னது எனக்கு மகிழ்ச்சி தான் என்றாலும், அண்ணன் பாப்பா சுப்பிரமணியன் அவர்கள் ஒருபடி மேலே போய் திருமாவளவன் வந்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள், இதை யாராலும் மறுக்க முடியாது. அவரை தமிழ்நாடு ஏற்கும், முதலமைச்சராகவும் பொறுப்பேற்கிற காலம் வரும் என்று தன்னுடைய ஆசையை இங்கே தன்னுடைய மதிப்பீட்டை சொல்லுகிற அதே வேளையில் தன்னுடைய ஆசையையும் வெளிப்படுத்தினார். அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இப்படிப்பட்ட பாராட்டை பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றி சொல்ல கடமைப்படுகிறோம். இதுபோல்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் பாராட்டுகளை பெற வேண்டும். ஒரு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன்னா ரொம்ப நல்ல மனுஷன் தான் சொல்லணும். 4 பேர் இடிமுரசா அவர்கிட்ட போய் பேசுங்க, நாணயமானவர் அப்படின்னு சொல்லணும். பொது வாழ்க்கையில பதவி, பரிசு, சொத்து, சுகம் சேர்ப்பது அல்ல சாதனை, நல்லவர்களின் பாராட்டை பெறுவதுதான் சாதனை, பொதுமக்களின் நம்பிக்கையை பெறுவதுதான் சாதனை, எளிய மக்களின் நம்பிக்கையை பெறுவதுதான் சாதனை. நம்பிக்கைக்குரியவராக நாம் வாழ வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமான. பொது வாழ்க்கையில எப்படி செயல்பட்டாலும் விமர்சிப்பதற்கு 4 பேர் இருப்பார், குறை சொல்வதற்கு 4 பேர் இருப்பார்கள், அவதூறு பரப்புவதற்கு 4 பேர் இருப்பார்கள். நமக்கு உண்மை தெரியும், நம்முடைய மனசாட்சி எது சரி எது தவறு என்பதை உணரும்.
நம்முடைய மனசாட்சி இதுதான் உண்மை, இதுதான் சரி என்று உணர்கிற போது அந்த மனம் அடைகிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் நம்முடைய பொது வாழ்வுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அவார்ட், விருது, பரிசு. நம்முடைய செயல் நமக்கே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. குற்ற உணர்வுடன் கூடிய மகிழ்ச்சி அல்ல. நீங்க தவறான முறையில ஒன்றை சாதித்தால் அதிலும் மகிழ்ச்சி வரும், ஆனால் குற்ற உணர்வும் சேர்ந்து கலந்துடும். ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது தப்பும் தோணும், ஆனாலும் இதை செய்ய வேண்டும் என்று இன்னொரு மனம் உங்களை தூண்டும். தப்புன்னு தோன்றுகிற போது ஒன்றை சாதித்து விட்டு அதிலே நீ மகிழ்ச்சி அடைந்தால் அது முழுமையாக இருக்காது, சந்தோஷமா இருக்காது. உதாரணத்துக்கு ஒருத்தன் ஒரு பொருளை திருடி அதை விற்று அதிலிருந்து போய் ஒருத்தன் ஒரு குவார்ட்டர் வாங்கி தண்ணி அடிக்கிறான்னு வச்சு, அவனுக்கு அந்த குவார்ட்டர் அடிக்கும் போது மகிழ்ச்சி இருக்கும், ஆனா அவன் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இது திருடி, அதன் பிறகு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவன் மனசுக்குள்ளே அந்த உறுத்தல் இருக்கும் பாருங்க, அதுதான் குற்ற உணர்வு. அதை போல பொது வாழ்க்கையிலும் குற்ற உணர்வுடன் கூடிய மகிழ்ச்சியை பெற்றால் அதிலே ஒரு முழுமை தெரியாது. குற்ற உணர்வே இல்லாமல் நியாயத்தோடு, நாணயத்தோடு, நேர்மையோடு பலரின் பாராட்டுக்களை பெறும் வகையில் ஒன்றை நாம் சாதிக்கிற போது நாம் அடைகிற அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் உச்சம், அதுதான் உச்சம். அப்படிப்பட்ட பாராட்டுகளை பெறக்கூடிய வகையில் 234 தொகுதி மாவட்ட செயலாளர்களும் 40 நாடாளுமன்ற தொகுதிக்கான மண்டல செயலாளர்களும் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் பொறுப்பு நியமனம் செய்யப்பட்டிருக்கிற மண்டல துணை செயலாளர்களும் துணைநிலை அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்களும் ஒவ்வொரு அணியை சார்ந்த மாநில பொறுப்பாளர்களும் மாநில துணை செயலாளர்களும் செயல்பட்டால் அண்ணன் பாப்பா சுப்பிரமணியன் அவர்கள் கனவு நனவாகும். ஏன்னா அவ்வளவு எளிதாக நம்மை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. 2 சீட்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆட்டமான்னு கேட்கிறாங்க. அந்த 2 சீட்டு இல்லாமதான் ஆட்சி அமைக்க முடியலங்கிற கருத்தை ஆட்சி அமைப்பதற்கு அந்த 2 சீட்டு அவசியம் தேவை. ஆகவே அது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் அவர்களுக்கு நம் மீது இருக்கிற காழ்ப்புணர்வு எப்படியாவது விமர்சிக்க வேண்டும், எப்படியாவது விமர்சிக்க வேண்டும். அவர் 2 இடத்துல ஜெயிச்சுட்டு போய் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. அதை நாம் ஒன்றும் பெரிதாக நினைக்கவில்லை, சாதனையாக நினைக்கவில்லை. அதனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெற்றுவிடப் போவதில்லை. இதனால் சாதிய வன்கொடுமைகள் உடனே நின்றுவிடப் போவதில்லை. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் கூட இது போன்ற வன்கொடுமைகள் தொடரும். அதற்கு ஆட்சியில் இருப்பவர்கள் மட்டுமே பொறுப்பு இல்லை. திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சி இருக்கிற சூழலிலும் சரி, நாளைக்கு நாமே ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த சமூக தீமைகள் என்பது உடனே நின்றுவிடாது, தடுத்து நிறுத்திவிட முடியாது. சிவபெருமான் ஆழகால விஷத்தை விழுங்கும் போது பார்வதி உடனே தொண்டையிலே கை வைத்து அந்த ஆழகால விஷத்தை நிறுத்தியது போல் யாரும் நிறுத்திவிட முடியாது. புராணத்தில் சொல்வார், பார்வதிக்கு தெரிந்து விழுங்குற நேரத்தில் போய் தொண்டையில கை வச்சிருக்கிறான், உள்ள போகாது. அதுதான் நமக்கு குரல் வடை மாதிரி. திமுக ஆட்சி காலத்திலும் இதை நான் சொன்னேன். அப்ப திமுக சொம்பு என்றார்கள், நம்மை பிடிக்காதவர்கள். முட்டு கொடுக்கிறார் திருமாவளவன் என்றார். யார் ஆட்சியில் இருந்தாலும் இது நடக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமூகத்தில் நீண்ட காலம் இந்த முரண்கள் இருக்கின்றன. அதனை தீர்ப்பதற்குரிய வழியை சொல்ல வேண்டும்.
அந்த சிக்கலை தீர்ப்பதற்குரிய தீர்வை சொல்ல வேண்டும். அதை யாரும் பேச மாட்டாங்க. தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் ஆற்றலும் இல்லை. குறை சொல்லுவதற்கு யாராலும் முடியும், தீர்வு சொல்வதற்கு யாராலும் முடியாது. அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. மன்னராட்சி காலத்திலும் தொடர்ந்தது, வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலும் தொடர்ந்தது. இப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் கோலோச்சுகிற போதும் தொடர்கிறது. அந்த சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தத்தான் காலப்போக்கில் இதற்கு தீர்வு காண முடியும். இந்த புரிதல் நமக்கு தேவை. ஒரே நாளில் எல்லாவற்றையும் சீர் செய்துவிட முடியாது, மாற்றி புரட்டி போட்டுவிட முடியாது. இந்த புரிதலோடு தான் அரசியல் உறவுகளை நாம் பார்க்கிறோம். இந்த அணியிலே சேர்ந்தால் இன்னொரு அணியோடு உறவே கொள்ளக்கூடாது, நட்பே வைத்திருக்க கூடாது, நட்பு பாராட்டக்கூடாது, நட்பு இருப்பதாக கூட சொல்லக்கூடாது. சொன்னால் அது நம்பிக்கைக்கு எதிரானது, துரோகமானது. இப்படியெல்லாம் பேசுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். விமர்சனம் செய்ய துணிந்தால் எந்த கட்சியோடும் நாம் உறவாட முடியாது. எந்த ஆட்சியையும் நமக்கான அரசு ஆட்சி என்று சொல்ல முடியாது. அடிப்படை கொள்கைகளில் முரண்படுகிறவர்களோடு நாம் உறவாட முடியாது. நடைமுறை சாத்திய கூறுகள், அதிலே ஏற்படுகிற முரண்பாடுகளை நாம் அடிப்படை கொள்கை முரண்பாடுகளோடு இணைத்து பார்க்க முடியாது. இது ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கா? கொள்கை புரிதல் உள்ளவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். கொள்கை முரண்பாடுகள் என்பது வேறு, செயல் முரண்பாடுகள் என்பது வேறு. நாம் எல்லாம் ஒரே கட்சியில் தான் இருக்கிறோம், ஒரே கொள்கை தான் ஏற்றுக்கிறோம். ஏன் அப்புறம் நமக்கு கூட சண்டை வருது? ஏன் குரூப்பிசம் உருவாகிறது? ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் இணைந்து செயல்பட முடியாமல் இருக்கிறது? அப்ரோச்சில் இருக்கிற பிரச்சனை, செயல்ல இருக்கிற பிரச்சனை. ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா அந்த கூட்டத்தை எப்படி முறைப்படி கூட்டணுமோ அந்த முறையை பின்பற்றுவதில்லை. புரோட்டோகால், ஒவ்வொரு பொறுப்புக்குரிய மரியாதையை உரிய காலத்தில் உரிய முறைப்படி தர வேண்டும் என்பதில் புரிதல் இல்லாமை. ஒரே குடும்பத்துக்குள்ளே ஏன் அண்ணன் தம்பி சண்டை வருது? ஏன் கணவன் மனைவி சண்டை வருது? அவங்க எல்லாம் ஒரே உறவு, ஒரே ரத்தம், ஒரே குடும்பம், ஒரே சாதி, ஒரே மதம், ஏன் சண்டை வருது? ஒரே மதம் என்கிற போது கொள்கை முரண்பாடு இல்லை, ஒரே சாதி என்பது போதும் கொள்கை முரண்பாடு இல்லை. அதை நடைமுறைப்படுத்துவதிலே பிரச்சனைகள் வருகிறது, செயலாக்கத்தில் பிரச்சனை வருகிறது, தனிநபர் அணுகுமுறைகளில் பிரச்சனை வருகிறது. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டியது. ஆகவே குடும்பத்திற்கும் அது பொருந்தும், கட்சிக்கும் அது பொருந்தும், பொது வாழ்க்கைக்கும் அது பொருந்தும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரி அரசியலை முன்னெடுக்கிற ஒரு கட்சி. அப்படி என்றால் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்றா என்ற கேள்வி வரலாம். அடிப்படை கொள்கைகள் ஒன்று. ஆனால் ஒரு பிரச்சனையை கம்யூனிஸ்டுகள் அணுகுவது எப்படி, விடுதலை சிறுத்தைகள் அணுகுவது எப்படி என்று பார்க்கிற போது அதில் இடைவெளி இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே கொள்கை தலைவரை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பெரியார், அண்ணா. ஆனால் ஏன் இரண்டு கட்சிகளும் ஒன்றுக்கொன்று பகை பாராட்டுகின்றன? ஏன் ஒரு நீண்ட பகை களத்திலே இருக்கிறது?
அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில், நடைமுறை அரசியலில், அணுகுமுறைகளில் வேறுபாடு. எனவே இன்னொரு கட்சி உருவாகிறது, அதிலிருந்து இன்னொரு கட்சி உருவாகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பிட்ட காலம் வரையில் ஒரே கட்சியாக இருக்கிறது. பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகிறது, அதிலிருந்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி உருவாகிறது. அவர்களுக்கிடையிலே கொள்கையின் அடிப்படையில் முரண்பாடு வருகிற காரணங்களால் புதிய கட்சிகள் தோன்றுகின்றன. கொள்கை அடிப்படையில் முரண்படுகிற போதும் இந்த மோதல்கள் வரலாம். செயல் நடைமுறை போன்றவற்றில் முரண்பாடுகள் வருகிற போதும் இந்த சிக்கல்கள் எழலாம். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு இயங்குவதுதான் அரசு. இணைந்து செயல்பட வேண்டிய நேரத்தில் இணைந்து செயல்படுவது, விலகி நிற்க வேண்டிய நேரத்தில் விலகி நிற்பது, ஆனாலும் மானிட உறவை பேணி பாதுகாப்பது. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா தத்துவங்களை விடவும் உலகில் தலை சிறந்த கோட்பாடு எது என்றால் மனித நேயம்தான் தலை சிறந்தது. ஹியூமானிட்டி என்பதுதான். இல்லறத்திற்கும் அது தேவை, பொது வாழ்க்கைக்கும் அது தேவை. மனித நேயமே உலகின் தலை சிறந்த கொள்கை. எனது அருமை தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு மக்களுக்குமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு பேரியக்கம். இது தேர்தல் வெற்றி தோல்விகளால் ஒருபோதும் பாதிக்கப்படாது. வெல்லுவதாலோ அல்லது தோற்று போவதனாலோ இந்த கட்சி ஒருபோதும் பின்னடைவை சந்திக்காது. இந்த கொள்கையில், இந்த கோட்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்கிற வரை, அதனால்தான் நான் தலைவர்களை உருவாக்குகிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம்தான் தலைமை பண்புகளை வளர்ந்து கொள்ள வேண்டும். தலைவர்களாக நீங்கள் விழிர வேண்டும். பொறுப்புணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும். அனைவரையும் அரவணைக்கிற அணுகுமுறையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த அணுகுமுறைகளில் சிறப்பானது சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தான். அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மருத்துவர் சேகரிடத்திலே நான் கண்டு வியப்படைந்திருக்கிறேன். அவருடைய பிள்ளைகளிடத்திலும் அது வளர்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையிலே இவர்கள் இல்லறம் சிறக்கும், குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று இவர்கள் இருவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, ஆகஸ்ட் 17 நினைவில் கொள்ளுங்கள். உளுந்தூர்பேட்டையில் லட்சக்கணக்கிலே சிறுத்தைகள் பிறந்தார்கள் என்கிற வரலாற்றை பதிவு செய்வோம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு டெல்டாவில் இருந்து பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் வந்து சேர வேண்டும் என்ற வேண்டுகோளை அனைவரும் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.